ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு கோயம்புத்தூர் மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலகம், கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாநகராட்சி அலுவலகம், துணை இயக்குனர் குடும்ப நல அலுவலகம் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதுக்கான கடைசி தேதி வந்துட்டு 15/6/2026. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு இதுக்கு வந்து 11 வேக்கன்ட்டி இருக்குது. எம்பிபிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 63,000 சேலரி. நீங்கள் வந்து மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரேசன் 40 ஸ்கூலில் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வந்து 9 போஸ்டிங் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 17,500 சேலரி. லெஸ் தென் 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாஃப் நர்ஸ்க்கானது 8 வேக்கன்ட் இருக்குது. ஹர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டரில் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 8 வேக்கன்ட் இருக்குது. டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் ஆர் பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 22,000 சேலரி. 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹர்பன் ஹெல்த் நர்ஸாக பார்த்தீங்கன்னா 85 வேக்கன்ட் வந்து இருக்குது. இதுக்கு நீங்கள் ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 1,500 சேலரி. 35 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எம்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 11 வேக்கன்ட் வந்து இருக்குது. இதுக்கு நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 17,500 சேலரி. லெஸ் தென் 50 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஜிஎன்எம்ஆர் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 28,000 சேலரி. லெஸ் தென் 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குது. பிஜி குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் பிஇ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 25,000 சேலரி. லெஸ் தென் 40 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குது. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி வித் எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு 45 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளினிக்கு 3 போஸ்டிங் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். 11,000 சேலரி. லெஸ் தென் 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா 13 வேக்கன்ட் இருக்குது. 8th படிச்சிருந்தா போதும். 11,000 சேலரி சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 35 இயர்ஸ்க்குள்ளே இருந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டென்டல் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குது. டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி படிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம். 17,000 சேலரி. ஆப்டோமெட்ரிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 17,500 சேலரி. லெஸ் தென் 35 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குது. பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 சேலரி. லெஸ் தென் 40 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சானிடரி ஒர்க்கர் எஸ்எல்சியூ பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்ட் இருக்குது. 8th படிச்சிருந்தால் போதும். 11,000 சேலரி. 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா 2 வந்து இருக்குது. 8th படிச்சிருந்தால் போதும். அண்ட் உங்களுக்கு வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 11,000 சேலரி. 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்ம்களோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ்கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை 15/6/2026 போய் சேர மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை வந்துட்டு ப்ரியராகவே சென்ட் பண்ணிடுங்க. அதுக்கு குறிப்பிட்ட டேட்டுக்கு அப்புறம் வர அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களோட செல்ஃப் சைன் போட்டு கரெக்டான டேட் அதில் போட்டு 15/6/2026 போய் சேர மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுங்கள். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை அதோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி இருக்கணும். உங்களோட மொபைல் நம்பர் வந்து இருக்கணும். ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட டிகிரி ஆர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஜெராக்ஸ் உங்களோட செல்ஃப் சைன் போட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜாப்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரியான பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம